கேள்வி வந்து டயோட்ரா பாயசிங்கன்னு சொல்கிறது. அதாவது ஒரு இருவாயை பொறுத்தளவில் அது முன்முக கோடிலோ பின்முக கோடிலோ இருக்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்றால், ஒரு டயோட் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இது பாசிட்டிவ் முடிவிடம், இது நெகட்டிவ் முடிவிடமாக இருக்கும். சரி, இதுக்குள்ளால கரண்ட் ஓடணும் என்றால் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ற டெக்ஷனில் டயோட்டுக்குள்ளால கரண்ட் ஓடுது என்றால் அதை முன்முக கோடல் எழுதும். சில டயோட் தான் பின்முக கோடல் இயல்பாக காட்டும். பொதுவாக டயோட் பின்முக கோடல் இயல்பு, பின்முக கோடலில் கரண்ட்டை தனக்குள்ளால அனுமதிக்காது. ரைட், இதுக்குள்ளால கரண்ட் ஓடணும் என்றால் இந்த ப்ளஸ் பக்கம் இருக்கிற ஒரு புள்ளியை நாங்கள் ஏன் எடுப்போம், மைனஸ் பக்கம் இருக்கிற ஒரு புள்ளியை பி என்று எடுத்தால் இந்த ஏயில் இருக்கிற அழுத்தம் பியில் இருக்கிற அழுத்தத்தை விட பெருசாக இருந்தால் கரண்ட் ஓடலாம். இந்த அழுத்த வித்தியாசம் அதே நேரம் இந்த அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்கணும் என்றால், உதாரணத்துக்கு இது சிலிக்கன் டயோட்டாக இருக்குமென்னு சொன்னால் இந்த டயோட்டை தடுப்பு அழுத்தம் என்று சொல்கிறது வந்து இருக்குது, பேரியர் வோல்டேஜ் என்று சொல்கிறது. சிலிக்கனாக இருக்குமென்றால் இது 0.7 வோல்டேஜாக இருக்குது. ரைட், இந்த அழுத்த வித்தியாசம் ரைட் அதை விடி என்று போடுவோம். தடுப்பு அழுத்தத்தை விட பெருசாக இருந்தால் தான் இதுக்குள்ளால கரண்ட் ஓடும். சரி, இந்த ஐடியா வச்சுட்டு இதை ஓரளவுக்கு நாங்கள் கெஸ் பண்ணலாம். இதுக்குள்ள 3 அல்லது 4 தான் விடியாக கொடுத்துருந்தவங்க. ஏனென்றால் இதை பார்த்தோம்னா இது புவித்தொடுப்பு, இது புவித்தொடுப்பு. இப்போ 0 வோல்டேஜாக இருக்க போது உருவில் காணப்படும் சுற்றில் R1 R2 R3 ஆகியன கிலோ ஓம் வரிசையில் உள்ளன. சில கிலோ ஓம் வரிசையில் இருக்குது. எவ்வளோ என்று சொல்கிறேன். கணிசமான மின்னோட்டங்கள் இருப்பது. ஓரளவுக்கு மின்னோட்டம் ஓடக்கூடிய சுற்று எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொன்றால் பார்க்க வந்தாங்க. எப்போவும் கரண்ட் ஓடக்குள்ளே தடை இல்லாத வழியைத்தான் கூட நாடும். அதுவும் எனது பிள்ளைங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தோம்னால் ஏதாவது ஒன்று எடுப்பிருந்தாங்க, இந்த வழி எடுப்போம், இந்த நேர் வழி எடுத்தோம்னால் இதுக்குள்ள ஒரு கரண்ட் போகுது என்றால் இது 0 வோல்டேஜ், இது -5 வோல்டேஜ். அப்போ டயோட் இந்த பின்னுக்கு இருக்கிற அழுத்தம் வந்து 0 வோல்டேஜ் ஆகும், இங்கே -5 வோல்டேஜ் ஆகும் இருந்தால் இதுக்குள்ள ஒரு கரண்ட் போகலாம். அந்த கரண்ட் இந்த சந்தியில் வந்தால் இந்த சந்தியில் அழுத்தத்தை நாங்கள் விசி என்று எடுப்போம். சென்டர் என்ற வழியால் அதை விசி என்று எடுத்தால் சந்தியில் வரப்போது வந்து இதுக்குள்ளாலையும் பிரிஞ்சு போகாது. ஏனென்றால் பின்முக கோடில் இருக்கிறபடியால் அப்போ R2க்குள்ளால கரண்ட் போகலாம். ஏனென்றால் இந்த டயோட்டை மைனஸ் முடிவிடத்தில் இருக்கிற அழுத்தம் -5 வோல்டேஜ், அதில் ப்ளஸ் முடிவிடத்தில் இருக்கிற அழுத்தம் விசி என்றால் அந்த விசி என்பதுக்கு -5 பெருசாக இருக்க போகுது. இந்த 0 வோல்டேஜ் என்பது -5 பெருசு என்றபடியே இதுக்குள்ளால கரண்ட் ஓடலாம். கட்டாயம் R2க்குள்ளால ஒரு கரண்ட் ஒன்று இருக்குது. சரி, அப்போ உரையில் R2 வந்து வேற ஓடும். எதன் ஊடாகும்ன்றதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். R2க்குள்ளால கரண்ட் ஓடணும். சரி, அதை ஒன்று R2க்குள்ளால ஓரளவுக்கு மின்னோட்டம் வந்து இருக்கலாம். சரி, அப்படின்னா 1 2 3 4 வரணும். அடுத்தது இந்த வழி ஓகே. இதை பார்த்தோம்னா இந்த வழியை இதுக்குள்ளால ஒரு கரண்ட் போகுதுன்னு நாங்கள் எடுத்தால் அது சந்தியில் வந்து பார்க்கும். இந்த டயோட்டுக்குள்ளால போகலாம், இதால் போகலாம், இந்த வழியாலையும் போகலாம். ரைட், இந்த எப்போவும் மின்னோட்டம் வந்து தடை குறைஞ்ச வழிக்குள்ளெல்லாம் போக வலிக்கிடும். இதால் போனோம்னால் இது பின்முக கூட இதுக்குள்ளால ஓடாது. இப்போ இதால் வார கரண்ட் மோஸ்ட்லி போகிறதுக்குரிய சான்ஸ் எங்கே இருக்குது என்றால் இதால் வார கரண்ட் இதுக்குள்ளால போக சான்ஸ் இருக்குது. அப்படி போகணுமென்றால் இந்த டயோட்டில் பாசிட்டிவ் பக்கம் கொடுக்குற அழுத்தம் 0ன்னு சொல்லி இருக்குது. இங்கே டயோட்டில் நெகட்டிவ் பக்கம் இருக்கிற அழுத்தம் வந்து -5. 0ன்றது -5 குறையண்டபடியால் இதிலிருந்து ஒரு மின்னோட்டம் இதுக்குள்ளால் அப்படி போகலாம். ரைட், அப்படி என்றால் இந்த R1ம் ஓரளவுக்கு மின்னோட்டம் R1க்குள்ளாலையும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். இந்த R1க்குள்ளால போகிற மின்னோட்டம் என்று சொல்கிறது இந்த டயோட்டோ குறுக்கே இந்த சந்தையை குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசத்தில் தங்கி இருக்கும். கட்டாயம் இது 0 வோல்டேஜ், இது விசி என்றால் அந்த 0 - விசி என்ற அந்த வோல்டேஜில் தங்கியிருக்கு. அப்போ R1க்குள்ளாலையும் கரண்ட் போகலாம். ரைட், அப்போ என்றால் அந்த ரெண்டாவது விடையில் R1ன்றதை காணவில்லை. ஒன்று அல்லது நாங்கள் விடையை ரிஜெக்ட் பண்ணி வரோம். ஏற்கனவே 5 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். 1 3 4 வரலாம். ரைட், இந்த வழியை நாங்கள் செக் பண்ணிட்டோம், இந்த வழியை செக் பண்ணிட்டோம். அதேமாதிரி மற்ற வழி எடுத்தோம்னால் இதால் வார கரண்ட் இது -3 வோல்டேஜ். இதுக்குள்ளால கரண்டோட என்றால் -3 வோல்டேஜ் இங்கே இருக்குது. இந்த டயோட்டை பாசிட்டிவ் பக்கம் இருக்கிற வோல்டேஜ் வந்து -3 வோல்டேஜ், நெகட்டிவ் பக்கம் இருக்கிற வோல்டேஜை விட இது பெருசாக இருந்தால் கரண்ட் ஓடும். இங்கே வரங்க இதுக்குள்ளால ஒரு கரண்ட் ஒன்று சப்போஸ் ஓடுதுன்னு எடுத்தோம்னால் இது -3 வோல்டேஜ், இது -5 வோல்டேஜ் என்றால் ஒரு கரண்ட் இதுக்குள்ளால ஓடலை. இதால் வர கரண்ட் இந்த நேர் வழியால் போகாது. என்னென்னா இது பின்முக கோடில் இருக்கிறபடியால் இதுக்குள்ளாலையும் போகலாம். ஆனால் இது R2ன்றது பெரிய தடையாக இருக்கப்பட்டால் தடை குறைஞ்ச வழி இதுக்குள்ளால ஓடலாம். அப்போ கரண்ட் R3க்குள்ளால கட்டாயம் ஓடும். அப்போ R2க்குள்ளால ஓடலாம், R1க்குள்ளால ஓடலாம், R3க்குள்ளால ஓடலாம் என்றால் நாங்கள் 4 சரியாக எடுக்கலாம். சரி,
அதே மாதிரி R1க்குள்ளாலே மாற்றுக்குள்ளாலே ஓடுது தானே, R1க்குள்ளாலே R2க்குள்ளாலே ஓடுது தானே, ஓடுல என்று சொன்னால் ரைட். இதில் 3 அல்லது 4 கொடுத்துருது. உண்மையாக வந்து R1 R2 R3 எல்லாத்துக்குள்ளேயும் கரண்ட் ஓடும். இங்கே ஆன்சர் வந்து 3 அல்லது 4 தான் கொடுத்துருந்த ஸ்கீமில். ஓகே.